நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 தமிழ் வாக்கியங்களை வச்சு நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்களேன், நான் போவேன், ஒரு செயலை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், ஐ வில் கோ, ஐ வில் கோ, நான் போவேன். இப்போ அடுத்த சென்ஸை நல்லா கவனிங்க. நான் போய் கொண்டிருப்பேன், ஃப்யூச்சரில் ஒரு செயலை நான் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நாளைக்கு நேரத்தில் நான் ஊருக்கு போயிட்டுருப்பேன் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த செயலை நான் இன்னும் செய்யலை, ஃப்யூச்சரில் தான் ஒரு செயலை நான் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். அதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தான். பாருங்களேன், ஐ வில் பி கோயிங், நான் போய்கொண்டிருப்பேன். வீடியோ நல்லா புரிஞ்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாருங்கள், நான் போயிருப்பேன். ஒரு செயலை நம்ம ஃப்யூச்சரில் செஞ்சு முடிச்சிருப்போம், அதை நம்ம இப்போயே சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நாளைக்கு நேரத்துக்கு ஊருக்கு போயிருப்பேன், நாளைக்கு நான் அவனை பார்த்துருப்பேன், நான் அவட்ட பேசியிருப்பேன், ஒரு செயலை நான் செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறத நான் இப்போயே சொல்ல வரேன் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். பாருங்களேன், ஐ வில் ஹாவ் கான். ஈஸியாக இருக்கா? எப்போல்லாம் ஒரு செயலை ஃப்யூச்சரில் நம்ம செஞ்சுருப்போம் அப்படிங்கிறத சொல்ல வரோமோ அந்த செயலை நம்ம V3ல் தான் பேசணும். ஈஸியாக இருக்கா? இப்போ இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.